வாழ்த்துகிறேன். வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளே வந்தாலும் நம்ம குதூகலத்துக்கு தான் என்ன இருக்கோம், ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? கிறிஸ்மஸுக்கு, நியூ இயர் ஆராதனைக்கு, குதூகலமான காரியங்களுக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. வாசிப்போம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்னது? சகலத்தையும் வாசிங்க. நான் பெரும்பாலும் எங்கேயுமே இந்த வாக்குத்தத்த வசனங்களை வச்சு செய்து எடுக்க மாட்டேன் எந்த சபைக்குமே. ஏன்னா அது நிறைய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி வச்சிரும். ஆனால் பாஸ்டரே வந்து நீங்கள் எடுங்க பாஸ்டர்னு அன்போட என்னை கேட்டாங்க. அது நிமித்தம் நானும் ஜெபம் பண்ணினேன். நேற்று உண்மையிலுமே பயங்கரமான ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்களேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறாரு. அவருடைய ஜெபத்திற்கு உடனே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? பதிலையும் கொடுக்கிறார். அதுல சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் மூலமாக இந்த உலகத்தில் எல்லாம் உண்டானது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்திருக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. அவர் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இதை என்னால செய்ய முடியாதுப்பா, நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் தேவனிடத்துல இல்ல. அவர் சகலத்தையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீதினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 19வது வசனத்தை வாசிங்களேன். 30-19. குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ, நீ திருப்பிக் கொள்ளுவேன்னு சொன்னார் ஆண்டவரு. அந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வாக்கு கொடுத்த ஆண்டவரு அந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிற, தாவீது ஒன்றிலும் குறைவில்லாமல், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார்னா அந்த வாக்குல தேவன் மாறுகிறவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. நீ திருப்பிக் கொள்ளுவேன்னு ஆண்டவர் சொன்னார்னா சொல்லுகிறார், ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் எதை இழந்து போனான்,
அவன் எதை திருப்பி கொண்டான்? அவன் ஏதோ ஒன்றை இழந்து போனதுனாலதான் அவன் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். நான் இழந்து போயிட்டேன், அந்த இழந்து போனதை நான் பிடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு வேணும். அது வேணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் நீ என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்ளுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படி வாக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதெல்லாம் நீங்க இழந்து போயிருந்தீங்களோ அந்த இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்ளுவ. அப்படி நீ திருப்பி கொள்ளும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவத்தை நம்ம ஆரம்பத்துல எனக்கு திருப்பி கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தானே, இந்த வருஷத்தினுடைய கடைசியில இருக்கிறோமே, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானே, ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொள்ளும்படி தாவீதுக்கு வாக்கு கொடுத்து ஆண்டவர் செய்து முடித்தாரே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரா? ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வந்து மனம் மாறாத தேவன், அவர் சொல்லுகிறதை செய்யும் அளவு கைவிடாத தேவன். அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். ஒருவேளை கேட்ட நான் வேணா தூங்கிட்டு இருக்கலாம், அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை நான் வேணா அப்படி சந்திக்கலாம். இல்லைன்னா அந்த வாக்கு தத்துவம் ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நாம வேற காரியத்தை பார்ப்போம். எனக்கு சொல்லிட்டாரே, நான் தானே கேட்டேன், நான் கர்த்தரை, தாவீது கர்த்தரை நோக்கி எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும்னு அவர் தானே கேட்டாரு. அப்படின்னா தாவீது எதை இழந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1வது வசனத்தை வாசிங்களேன். கொஞ்சம் உற்சாகமா வாசிங்களேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்காலுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சில்காத்தின் மேலும் விழுந்து சில்காத்தை கொள்ளையடித்து அதை அக்கினியில் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். அங்க என்ன நடந்திருக்குது? இப்ப தாவீது சிக்லாக்ல இருந்து வெளியில போயிருக்கிறாரு. ஆனா சிக்லாக்ல இருக்கிற அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும், சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும், வேலைக்காரங்கள்ல இருந்து வேலைக்காரிகள் வரைக்கும் எல்லாரையும் யார் பிடிச்சு போயிட்டா? அமலேக்கியர் பிடிச்சு போயிட்டான். இப்ப தாவீது எப்படி இருக்கிறாரு? அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம்ல, இப்ப நாம போவோம், மனைவியை கூட்டு போக மாட்டோம். அங்க யார கேட்பாங்க? இவ மனைவி மட்டும் போகுது, நான் போகல, யார கேட்பாங்க? அவ போனவன விட்டுருவாங்க. அப்ப வராத ஆளுதான் என்ன பண்றாங்க? கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் மட்டும் அங்க போனாலோ இல்ல என் மனைவி மட்டும் அங்க போனாலோ அந்த இடத்துல ஒரு முழுமை இல்ல, ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்படிதானே? ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில மனைவி இல்ல, அவனுடைய பிள்ளைகள் இல்ல அப்படின்னு சொன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை அவன் சந்திச்சிட்டான். அப்ப அவன் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் நான் இழந்து போய் நான் என்ன செய்யறேன்? நான் நிக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்ப தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் கர்த்தரை எப்பொழுதும் எங்க வச்சிருக்கிறேன்? என் கண் முன்னே நான் வச்சிருக்கிறேன். அவர் என்னுடைய வலது வருஷத்துல இருக்கிறபடினால நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எக்காலத்திலும் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி
என் வாயில எப்போதும் இருக்கும். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில தாவீதுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல தாவீது சரியா இருக்கிறார். தான் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன். அவர் சொல்லுகிறாரு, கரவலாடுகளுக்கு பின்பாக சுற்றி கொண்டிருந்த என்ன ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து அவருடைய ஆனந்த தைலத்தினாலே, பரிசுத்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ராஜாவாக இருக்கும்படி இந்த ஜனங்களை மேய்ப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக என்னை ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று சொல்லி என்னை ஏற்படுத்தினார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறாரு, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஒரு விஷயம் எனக்கு கரடி வந்துச்சு, என் ஆட்டுக்குட்டியை நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட இருந்து கரடி குட்டி கிட்ட இருந்து என் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணேன், நான் காப்பாத்திட்டேன். சிங்கம் வந்துச்சு, சிங்கத்துக்கிட்ட இருந்து என் ஆட்டுக்குட்டியை நான் என்ன பண்ணிட்டேன், நான் காப்பாத்திட்டேன். எனக்கு முன்னால கோலியாத் வந்து நின்னாரு, கோலியாத் என்ன பண்ணாரு, நான் வெற்றி கொண்டுட்டேன். அப்போ அவர் நிறைய காரியங்களிலே ஜெயம் கொள்ளுகிறவராக, வெற்றி சிறக்கிறவராக, தேவனுக்குள்ளாக தன்னை தேவனுக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்த்து கொள்ளுகிறவராக நிறைய காரியங்களிலே தாவீது வளர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிங்கத்தினுடைய கைக்கும் கரடி குட்டியினுடைய கைக்கும் கோலியாத்தினுடைய கைக்கும் அகப்படாம தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றிட்டு தன்னையும் காப்பாத்தி கொண்ட இந்த தாவீது இப்ப எதை காப்பாத்தாம விட்டுட்டாருன்னா குடும்பத்தை விட்டுட்டாரு. வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தாராம். அதே அப்போஸ்தலர் 13 வாசித்தீங்கன்னா, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். அப்ப எல்லாத்தையும் செய்த தாவீது, நல்ல பாட தெரிஞ்ச தாவீது, என்ன கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை என்ன பண்ணுவேன், பாடுவேன். என்னுடைய உட்கார்தலை, என்னுடைய எழுந்திருக்குதலை, நான் படுத்திருக்கிறத எல்லாத்தையும் என் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். நான் தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னமே, என் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் உருவாகிறதற்கு முன்னமே என்னை குறித்து தேவன் தம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்குள்ளாக தன்னை வைராக்கியம் உள்ளவனாக, தேவனுக்குள்ளாக பிரியம் உள்ளவனாக தன்னை வளர்த்து கொண்ட தாவீது, ஆனா எதை வளர்க்கலன்னா குடும்பத்தை வளர்க்கல. விட்டுட்டு போனா யார் வந்து பிடிச்சிட்டு போனா, அப்ப அமலேக்கியர் வந்து பிடிக்கும் பொழுது இந்த அமலேக்கியர்களோட யாருமே என்ன பண்ணல, யுத்தம் பண்ணல, கூடவே போயிட்டாங்க. அப்ப இழந்து போய் நிக்கிறாரு. எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு பாடல்கள் பாடினாலும், எவ்வளவு துதி ஸ்தோத்திரங்களை செய்தாலும், முழங்கால்களை நின்று எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும், என் குடும்பம் எனக்குள்ளதான் இருக்கணும், என் மனைவி எனக்குள்ளதான் இருக்கணும், என் கணவன் எனக்குள்ளதான் இருக்கணும், என் பிள்ளைகள் எனக்குள்ளதான் இருக்கணும். யாரும் வந்து பிடிக்க விடக்கூடாது. சிங்கக்குட்டியில இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற தெரிஞ்சவருக்கு, கரடி குட்டிகிட்ட இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற தெரிஞ்சவருக்கு, கோலியாத்தை ஏத்து நிக்க தெரிஞ்சவருக்கு, பிள்ளைகள் எங்க விட்டாரு, கொண்டாடி எங்க விட்டாரு, போயிடுச்சு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ளுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா தாவீது கேட்டது என்ன அப்படின்னா, எனக்கு உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அல்ல, தேவன் நீர் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் நான் மீட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த என் மனைவி என் பிள்ளைகள் எனக்கு வேணும். நான் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருந்தாலும் என் மனைவி என் பிள்ளைகளை என்னோட இல்லைன்னா என்ன நடக்கும்? வாசிங்கள 30வது சங்கீதத்துல 6வது வசனத்தை வாசிங்க. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று. சங்கீதம் 1 சாமுவேல் 30
ஆவியில் மிகவும் வெறுக்கப்பட்டான். ம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் ம். மனக்லேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்க? கல்லெறிய வேண்டும். யார? தாவீதை. தாவீதை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? இப்ப கூட இருக்கிற ஆட்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில நேரங்கள்ல நான் ஜெபத்துக்கு வர்றேன், நான் ஆராதனைக்கு வர்றேன், நான் துதிக்கு வர்றேன், நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனா உலகத்துல இருக்கிறவங்க என் குடும்பத்தின் நிமித்தம், என் கணவன் நிமித்தம், என் மனைவி நிமித்தம், என் பிள்ளைகளின் நிமித்தம் என் மேல தேவையில்லாத வார்த்தைகளை என் மேலே எரிகிறார்கள். இவன் ஜபத்துக்கு போறேங்கிறான், அவன் முன்னாடி இப்படி இருக்கிறா பாரு. இவன் ஜபத்துக்கு போறேங்கிறான், அவன் பிள்ளை எப்படி இருக்குன்னு பாரு. இவன் ஜபத்துக்கு போறேங்கிறான், அவன் பிள்ளை எப்படி இருக்குன்னு பாரு. அவன் மனைவி எப்படி இருக்கிறான்னு பாரு. மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? கல் எறிகிறார்கள். ஆனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், நான் ஜபத்துல வளர்ந்திருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா எதை வளர்க்கல? குடும்பத்தை ஆவிக்குள்ளாக வளர்க்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி கொடுக்கணும், பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். மேக்கப் போட நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? மேட்சா ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லாம் அதுவே என்ன பண்ணுது? அதுவே செய்யுது. ஆனா இதை மட்டும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நாம சொல்லி கொடுக்க வேண்டியது. ஏன் அவன் இழந்து போனான்னு சொன்னா, தன் குடும்பத்தை தேவனுக்குள்ளாக நடத்த வேண்டியவன் தேவனுக்குள்ளாக நடத்தாம, சத்தியத்திற்குள்ள நடத்தாம, தேவனுடைய கிருபைக்குள்ள நடத்தாம அந்த குடும்பத்தை அவன் ஒரு பொருளாய் பார்த்தானே தவிர, இந்த குடும்பத்தின் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாருங்கிறத என்ன பண்ணல? பார்க்கல. நாம என்னைக்காவது ஒரு வருத்தப்பட்டிருக்கிறோமா? ஐயோ நான் மட்டும்தான் ஆராதனைக்கு வர்றேன், என் கணவன் வரவே இல்லையே, என் பிள்ளைகள் வரவே இல்லையே, நான் இழந்து போய் நான் மட்டும் தானே தனியா வர்றேன், என் கணவனை இழந்து, என் மனைவியை இழந்து, என் பிள்ளைகளை இழந்துட்டு நான் மட்டும் கர்த்தருக்குள்ள வர்றேனே, ஏன் அவங்க வரல? நாமளே ஒழுங்கா எல்லா சர்வீஸுக்கும் வர்றதில்லை. அதை வேற விஷயம். ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம், 3 வாரம் வர மாட்டோம். மாற்றி சொல்லிட்டேன். ஒரு வாரம் வந்தாக்க 3 வாரம் வர மாட்டோம். அதுலயும் இப்ப நம்ம பெந்தைக்கோஸ்து சபையில இருக்கிற விசுவாசிகள் அப்படி தெரியுமா? மாசத்துல முதல் நாள் விசுவாசி, அன்னைக்கு தான் சபை எப்படி இருக்கும்? என்ன கொடுப்பாங்க? திருவிருந்து கொடுப்பாங்க. மற்ற நாள்லாம் ஒருவேளை ஆண்டவர் வந்து நீ 4 வாரம் எடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆகும் தெரியல. ஆனா நம்மளை எப்படி காண்பிக்கிறோம்? நம்மளை ஆவிக்குரியவர்களாக நாம காண்பிக்கிறோம். நிறைய விஷயங்களில வெளியில ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா உள்ளார என்ன நடக்குது? தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிந்தே நம்முடைய குடும்பத்தை என்ன பண்றோம்? இழக்கிறோம். அமலேக்கியர் பிடிக்கிறாங்கிறது நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே தெரியுது. ஆனா தெரிந்திருந்தும் நம்ம அதுக்காக என்ன பண்றது இல்ல? கவலையே படுறது இல்லை. வருஷ வருஷம் கிறிஸ்துமஸ் வருது, வருஷ வருஷம் நியூ இயர் வருது, வருஷ வருஷம் பிறந்த நாளும் வருது. எல்லாம் எப்படி போகுது? வாக்குத்தத்தங்களோட குதூகலமாக போகுது. குதூகலம் கொண்டாட்டமே. ஆனா வீட்டுல அங்க ஒரு கூட்டம் இருக்குது. என்ன நடக்குது? அவன் அமலேக்கியர் பிடிச்சு வச்சு இது இங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்குது. அவன் நியூ இயருக்கு ஓபன் பண்ணி வச்சு பாட்டிலோட கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் இங்க வந்து பக்தியோட உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்தில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது நியூ இயருக்கு ஃபுல் மேக்கப்போட என்ன பண்ணுது? வெளியே போகுது. அப்ப நீ இழந்து போனது உன்னுடைய விசுவாச ஓட்டத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ இழந்து போயிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியல.
ஆனா நாம கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறோம் நினைக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற நானு அவருக்குள்ள இருந்து சில விஷயங்களை நான் இழந்து போயிருக்கிறேங்கிறது என்ன பண்ணல, தெரியல. என் பிள்ளைய நான் காலேஜுக்கு தான் அனுப்பி இருக்கிறேன். எதுக்கு? வண்டி வாங்கி கொடுத்து பையனை காலேஜுக்கு தான் அனுப்புறேன். எதுக்கு? அவனுக்கு பெட்ரோலையும் போட்டு கை செலவுக்கு காசையும் கொடுத்து, இல்ல அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து அனுப்புனா அவன் இன்னொரு பொண்ணை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறான். பரீட்சை முடிஞ்சு வந்து பார்த்தா 5 அரியர். எப்படி இருக்குது இன்னைக்கு? எல்லாம் எங்க இருக்குன்னு பெந்தேகோஸ்து சபையில உள்ளதுதான், வேற எங்கேயும் கிடையாது. ரசிக்கப்படாததெல்லாம் ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு போகணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு உளுந்து படிக்குது. இது என்ன பண்ணுது? புக்குக்குள்ளார செல்போனை வச்சு செல்போனை பார்த்துட்டு பரிசு எழுத போற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு என்னத்தை கொடுக்கணுமா? ஞானத்தை கொடுங்க, கண்களில தெளிவை கொடுங்க. ஒன்னும் படிக்கல. அங்க போனா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தலையை என்ன பண்ணுது, சுத்துது. இங்க வீட்டுல இருக்கிற அம்மா என்ன பண்ணுது, ஐயா என்ன பண்றாரு, ஐயோ பிள்ளை என்ன பண்ணுது, படிக்குது. இது ராத்திரி பூரா படிச்சு 5 அரியர் வச்ச உடனே அவர் சொல்றாரு பரவாயில்லம்மா எழுதிக்கலாம் அப்படிங்கிறாரு. யாரு? தூக்கி சுமந்தாருல தோணல, அவர் சொல்றாரு பரவாயில்லம்மாங்கிற. உனக்கு என்ன வேலை? பர்த்டேக்கு ட்ரெஸ் கிடைக்குது, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் கிடைக்குது, நியூ இயருக்கு ட்ரெஸ் கிடைக்குது. இது பத்தாதுன்னா மாமி மச்சான் கல்யாணத்துக்கு போனா அதுக்கு வேற புது ட்ரெஸ் கிடைக்குது. ஸ்கூல்ல ஏதாவது விளையாட நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்குது. வருஷத்துக்கு ஒரு 5-6 ட்ரெஸ் கிடைக்குது. 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. என்னம்மா ஒரு வெறும் சிக்கன் இல்லையா மட்டன் இல்லையான்னு கேட்டா அதுவும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் தின்னுட்டு கொழுத்து போய் எழுத வேண்டிய எக்ஸாம ஒழுங்கா எழுதாம எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வீட்டுல வந்து அரியரை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. இது சபையில வந்து என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாராவது கேட்டாங்கன்னா அவங்க தாய் தகப்பனால ஏதாவது சொல்ல முடியுமா? ஐயோ இந்த அம்மா தான் காணிக்க பாட்டு பாடுது, இதுதான் ஆராதனை பண்ணுது, இதுதான் பைபிள் வாசிக்குது, ஆனா எல்லாம் செய்யுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னை வளர்ந்தது போல காமிக்குது, ஆனா உன்னை இழந்துட்டு நிக்குது. யார் கொண்டு போயிட்டா? நீ இயேசுவோட இரு, நீ பாட்டும் பாடிக்கோ. நீ தாவீதோட இரு, நீ பாட்டும் பாடிக்கோ. தாவீது வேற நடனம் ஆடுவாரு, நல்லா உட்காந்து பாரு, என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீ எல்லாத்தையும் பண்ணு, நான் உன்னை எங்க கூட்டு போயிடுறேன், அமெரிக்கா கூட அனுப்பி வச்சிடறேன். அப்போ எந்த நேரத்துல எதை செய்யணுமோ தாவீது அதை செய்யாம வெளியில சிங்கத்தை பார்த்து பயப்படல, அவரு கரடியை பார்த்து பயப்படல, கோலியாத்தை பார்த்து பயப்படல. முன்னாடியை பார்த்தா என்ன வருது? பயம் வருது. மனுஷன் பிள்ளைகளை பார்த்தா என்ன வருது? பயம் வருது. ஐயோ இதுக்கு என்ன பண்ணுமோ, எந்த நேரத்துல என்னத்தை இழுத்துட்டு வந்து நிக்குமோ தெரியலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில ரெண்டுமே ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் கல்யாணம் நடக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட ரெண்டுக்கும் தான் என்ன நடக்குது? டைவர்ஸும் நடக்குது. இது ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு சபையில வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு கவலையுமே இல்லாம தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இது உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு இருக்குது. அவன் என்ன பண்றான்? அவனும் அப்படிதான் இருக்கிறான் சபைக்குள்ள. அப்போ தன் வாழ்க்கையில எதை சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ, எதுல தான் கட்டி எழுப்பப்பட வேண்டுமோ அதுல கட்டி எழுப்பப்படாம தன்னுடைய குடும்பத்தை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஆனா எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஊர்ல இருக்கிறோம்னா என்ன கேட்பான்? என்ன உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச சபையில விவாகரத்தாமே, உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குலம் என்ன, நம்ம கோத்துறோம் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுதான் வேணும்ட்டு போன பேர்ல வந்து நிக்குது. ஊர்ல இருக்கவங்க கேள்வி கேட்கறான், பதில் சொல்ல முடியுது? சில விஷயங்களை நம்மள தெரியாமலேயே
நாம இழந்து போயிருக்கிறோம். அது எப்ப தெரியுமா? வாசிங்களேன், அதே 30வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டானா? நெருக்கப்பட்டான். ஏங்க, கர்த்தரை கண் முன்னால வச்சிருக்கிறவன், எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் இப்ப எப்படி இருக்கிறாராம்? மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறார். அப்படின்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருந்தவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்ப நெருக்கப்பட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாம உன் கணவனை நீ இழந்துகிட்டு இருக்கிற, சபைக்கு வரலையா நீ இழந்துகிட்டு இருக்கிற, உன் மனைவி வரலையா இழந்துகிட்டு இருக்கிற, உன் பிள்ளைகள் வரலையா இழந்துகிட்டு இருக்கிற. ஆனா வெளியில என்ன சொல்ற? கர்த்தர் பார்த்துக்கு வரான். அப்ப எனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன நம்பிதானே கர்த்தர் கொடுத்தாரு. என் மனைவி என்ன நம்பிதானே கொடுத்தாரு. என் கணவனை என்ன நம்பிதானே கொடுத்தாரு. என்ன நம்பிதானே பிள்ளைகளை கொடுத்தாரு. எங்க தோத்து போனாரு தாவீது? அவருடைய ஜெபத்துல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல, தான் குடும்பத்துல அவர் தோத்துட்டார். மற்றவர்களுடைய பிடியில. நீங்க சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனுடைய பிடியில மனைவி இல்ல, யாரோ ஒருத்தருடைய பிடியில இருக்கிறாங்க. நீ இப்படி பேசிட்டீன்னு அவன் எடுத்து கொடுக்குது, அதை இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? குடும்பத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்குது. இவருக்கு பேசும்போது தெரியுது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு. நம்ம அங்க போனதுக்கு காரணம் என்ன? நீ பேசல, அமலேக்கே பேசிட்டு இருக்கான். உன்னோட உறவு சரியில்லை, உன்னுடைய அணுகுமுறை சரியில்லை, உன்னுடைய தொடர்பு சரியில்லை. யார் தொடர்பு வச்சிருக்கிறா? ஏன் இன்னைக்கு நிறைய இடங்களில தன்னுடைய கள்ள காதலுக்காக பிள்ளைகளையே கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுடைய இருதயம் அவ்வளவு கடினப்படுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? கணவன் தான். ஏன்? தனக்குள்ள இருக்கிற சில தேவன் தன்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற சில ஆசா பாசங்களுக்கு, குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சில சந்தோஷங்களுக்கு அங்க என்ன இல்ல, வழி இல்ல. ஒரு பொட்டலோட பிரியாணியை கொடுத்துட்டு நீ அழகா இருக்கேன்னு சொன்னா பின்னாடியே போயிரு. அப்படிதானே நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு டப்பா பிரியாணிக்காண்டி என்ன பண்ணுச்சு பிள்ளைய? வாஷிங் மிஷின் உள்ள தூக்கி போட்டுருச்சு. எனக்கு பிள்ளையோட பிரியாணி தான் முக்கியம்னு ஆகி போச்சு. ஏன் போச்சு? குடும்பத்தை விட்டுட்டான். தாவீதும் எதை விட்டுட்டாரு? விட்டுட்டு இப்ப என்ன பண்றாராம்? நெருக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன் ஒரு பக்கம் கல்லெடுத்து அடிக்கிறான். இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாருடைய கேள்விக்கு தாவீதால என்ன பண்ண முடியல? பதில் சொல்ல முடியல. உன் மனைவி எப்படியாமே, உன் பிள்ளை எப்படியாமே, உன் குடும்பம் எப்படியாமே, உன்னை அபிஷேகம் பண்ணாருன்னு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாருன்னு சொன்னேன்ல, முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கினாதான் கர்த்தருக்கு பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னேன்ல, அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு நீ சொன்னேன்ல, எல்லாம் நீ சொன்ன, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் செஞ்சிச்சு. உன் மனைவி எங்க? உன் பிள்ளைகள் எங்க? ஒருவேளை ஆண்டவர் வரும் பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்பாருன்னா யாரை பத்தி கேட்பாரு? என்கிட்ட என்ன கேட்பாரு ஆண்டவர்? உன் மனைவி பிள்ளைகளை நீ சத்தியத்துல நடத்தினியா? அவங்கள ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நீ நடத்தினியா? வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நீ நடத்தினியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரு. ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 18-19 வாசிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு
மறைப்பேனும் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அவரை கேட்டுக்கிட்ட அந்த உலகத்தை உண்டாக்குனாரு, அவரை கேட்டுக்கிட்ட மரம் செடி கொடிகளை உண்டாக்குனாரு. அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரா? எப்பா எனக்கு பெரிய குழப்பமா இருக்குப்பா, இவனை உண்டாக்குனதுல இருந்து எனக்கு பெரிய மன சஞ்சலமா இருக்குது, ஏதாவது ஒரு ஆலோசனை கூட ஆபிரகாம் அப்படின்னு கேட்டாரா? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, ஆபிரகாம் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் செய்ய போகிறதை, யாருக்கு? ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை நான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன். அப்படின்னா வெளிப்பாடு உள்ள ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு இருக்கா இல்லையா? தேவனோட பேசுகிற அனுபவம் இருக்கா இல்லையா? கர்த்தரோட நடக்கிற அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். யாருக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக. வாசிங்க. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு ஆபிரகாம். இத செய்வான்னு அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியுங்கிற. அப்போ எனக்கு கொடுத்த என் மனைவி என் பிள்ளைகளை நான் நடத்துவேங்கிற நம்பிக்கை யாருக்கு வரணும்? ஆபிரகாமுக்கா தேவனுக்கா? ஆபிரகாமுக்கா தேவனுக்கா? தேவனுக்கு வரணும். நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது வந்து கல்தேயருடைய பட்டணத்துல இருந்து அவனுக்கு நான் மகிமையின் தேவனாக தரிசனமானது வீணாகல. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத சொல்லுவேன். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லி அதை அறிவித்து அவர்களை நடத்துவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப உனக்கு கொடுத்த ரட்சிப்பு எதுக்கு? உனக்கு கொடுத்த விசுவாசம் எதுக்கு? உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் எதுக்கு? உனக்கு கொடுத்திருக்கிற வேதம் உனக்கு எதுக்கு? அதை எல்லாம் எங்க கடத்தணும்? உன் பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும், உன் சந்ததிகளுக்குள்ள கடத்தணும். முதல்ல உன் பொண்டாட்டிக்குள்ள போகணும், உன் புருஷனுக்குள்ள போகணும். இங்கேயே நம்ம இழந்து போய் நிக்கிறோம். ஆனா சபைக்கு 10 வருஷமா வர்றேன், 15 வருஷமா வர்றேன். சபை ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இருக்கிறேன். யார் இருக்கிறா? நான் மட்டும்தான் இருக்கிறேன். இன்னும் யாரும் வரல. என் பிள்ளை வரல, என் புருஷன், நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா நம்ம எதை இழந்து போயிட்டு எதை தேடிட்டு இருக்கிறோம்? குடும்பத்தை இழந்துட்டு அங்க ஒரு பிளாட் கிடைக்குமா, இங்க ஒரு கார் கிடைக்குமா, இங்க ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த வருஷமாவது 5 பவுன்ல செயின் கிடைக்குமா, எதை தேடிட்டு இருக்கோம்? குடும்பத்தை இழந்துட்டேன். ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டிய, விசுவாசத்திற்குள்ள நடத்த வேண்டிய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ நான் இழந்து நின்றுட்டு உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கர்த்தர் என்னை திருப்பி கொள்ளுவேன்னு சொல்லியிருக்காரு. போன வருஷம் 5 பவுன் நகையை அட வச்சேன், இந்த வருஷம் என்ன பண்ணிடுவேன்? திருப்பிடுவேன். ஏன்? ஆண்டவர் எனக்கு சகலத்தையும் என்ன பண்ணியிருக்காராம்? திருப்பி கொள்ளுவேன்னு சொல்லியிருக்காருங்க. எப்ப ஆண்டவர் நம்மளோட பேசினாலும் உலகத்தினுடைய காரியங்களுக்கோ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கோ தேவன் நம்மோடு பேசுகிறவர் அல்ல. அத முதல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தான் நீ தேடணும். இதெல்லாம் உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? கிஃப்டா கொடுக்குறேங்கிற. இன்னைக்கு நம்ம கைலாசிக்கு போனா ஒண்ணு வாங்கினா அது பாடாமையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணு எதுல தான் போவோம்?
அந்த ஃப்ரீ இருக்குல்ல, இது ஓட்டையா இருக்குதா உடசலா இருக்குதா? இன்னைக்கு ஒரு குக்கர் வாங்கினா ஒரு குக்கர் இலவசங்கிறான். அந்த ஒரு குக்கரை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம முதல்ல உசுரோட இருப்போமான்னு யோசிக்கிறது இல்லை. வெடிச்சதுன்னு என்ன ஆகும்? குடும்பமே காலி. ஆனா எதுல நம்ம கண்ணு போகுது? ஃப்ரீ. இன்னைக்கு வரைக்கும் பிசாசு என்னதான் காமிக்கிறான் நமக்கு? நீ அவர்கிட்ட போனேன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ என்கிட்ட வந்தேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நான் எப்படி கொடுக்குறேன்? ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆனா தேவன் கொடுத்தால் நித்தியமானதா இருக்கும், நிரந்தரமானதா இருக்கும், அதுல கிருபை உள்ளதா இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாததை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஏறக்குறைய அந்த வருஷத்துக்கு கடைசிக்கு வந்துட்டோம். ஒரு நாளாவது நீங்க தியானம் பண்ணி வீட்டுல ஜெபம் பண்ணி இருப்பீங்க. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களாண்டவரே, நான் எதை திருப்பிக்கணும்? அப்ப நான் எதை இழந்து போனேன்? திருப்புறேன்னா நான் எதை ஒண்ணு இழந்து போயிருக்கிறேன். நான் எதை இழந்தேன்? போன வருஷம் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதே இழந்துட்டேன். போன வருஷம் பைபிளை முடிக்கணும்னு நினைச்சேன், அதையே இழந்துட்டேன். அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா ஆண்டவர் இடத்துல? நான் சபைக்கே சரியா போல ஆண்டவரே போன வருஷம், இந்த வருஷம் மாதிரி நான் சபைக்கு சரியா போகணும், ஒழுங்கான நேரத்துக்கு போகணும், சரியான நேரத்துக்கு போகணும், சரியான நேரத்தில் ஆராதிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம திருப்பி இருக்கோம். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு 1,00,000 தாலந்து என்ன சம்பாதிச்சு வச்சானா? பொண்ணு சம்பாதிச்சு வச்சானா. ஆனா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஏன் விட்டுட்டு போனான்னு அவனோட மறுமனையாட்டிகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு இருக்கு அடங்காதது. கூட பிறந்த சகோதரியவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தவறான முறையில வாழ்றான். இவர் யாரு? இன்னைக்கு சபையிலயும் அப்படிதான் இருக்கு. சில டிக்கெட் அதான் மூப்பரு, அதான் சபை பாஸ்டரு, சபைக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களோடய தொடர்பு வச்சுக்கிட்டு அவர் யாரு? சபைக்கு பாஸ்டரு. இதுல சபையில வேற இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது? அதுக்கு ஜாலர் அடிக்கிறது. என்ன எதை இழந்து போன நீ? உன் பரிசுத்தத்தை இழந்துட்டேன் உன் வாழ்க்கையில. நீ சபையில 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேங்கிறது முக்கியம் அல்ல, சபையில 100 கிளை சபைகளை ஆரம்பிச்சேங்கிறது முக்கியம் அல்ல. உன்னோட பரிசுத்தத்தை நீ இழந்து போய் நிக்கிறியா, அதுதான் உண்மை. ஆனா இன்னும் கர்த்தர் என்னோட பேசுறாருன்னு வெளியே ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறது? சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இழந்து போனதை தேட கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை போல நீங்கள் அவன் நெருக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது. வாசிங்களேன், 30வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெடலில்லாமல் போக மட்டும். ஏன் அழுகிறான்? ஐயோ, என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கியர் கொண்டு போயிட்டான். என் பிள்ளை யாருடைய கையில இருக்குது? என் மனைவி யாருடைய கையில இருக்குதான்? என் கணவன் யாருடைய கையில இருக்குதான்? தன்னுடைய பலன் இல்லாமல் போக மட்டும் இப்ப உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அழுகிறார். அழுகிறாரு. இந்த உலகத்துல உன் பிள்ளை கலெக்டரா வரணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா முதல்ல அந்த பிள்ளை ஒழுக்கத்துல வளரணும், உண்மையில வளரணும். டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது அப்புறம், முதல்ல எதுல வளரணும்? ஏன்னா சமுதாயத்துக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. நீங்க உன் பிள்ளைய நீங்க அனுப்புனீங்கன்னா
நீங்க எங்க அனுப்புறீங்க? லோத்துவினுடைய நாட்களில நடந்தது போலவே நடக்குது. நடக்குதா இல்லையா? நடக்குது. அந்த உலகத்தை அது ஜெயித்து வெளியே வரணும்னா நீ தேவனுக்குள்ளாக உன் பிள்ளைகளை கட்டி எழுப்பணும். அங்க விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது? பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணக்கூடாது? அழுக கூடாது. இப்ப எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இப்ப தாவீது நெருக்கப்பட்டு இருக்கும் போது உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அழுதுகிட்டு இருக்காரு. அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்? எதை முதல் செய்யணுமோ அதை அவர் முதல்ல செய்யல. எதை முதல்ல கவனிக்கணுமோ அதை முதல்ல அவர் கவனிக்கல. இப்ப எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காராம்? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுறாரு. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் குடும்பம் இந்த அமலேக்கியருடைய கைக்கு போனதுக்கு காரணம் வேற யாரும் என் குடும்பத்துக்கு பிள்ளை சுனிய வச்சுட்டான்னு இல்ல, என் பிள்ளைய அவன் கெடுத்துட்டான்னு இல்ல, என் மகளை அவன் கெடுத்துட்டான்னு இல்ல, அவ கெட்டு போறதுக்கு காரணமே யார்தான்? நான் தான். நான் தான். இன்னைக்கு வாலிப நாட்களில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க வளர்த்து எடுக்கணும்னா அதை நீங்க சத்தியத்துக்குள்ள நடத்துனீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் நீங்க அதை காப்பாற்ற முடியும். முதல்ல உலகத்தினுடைய அசுத்தம் எது, கேடு எது, தேவனுடைய வாக்குத்தத்தம் எதுங்கிறத பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? காமிக்கணும். நேற்று நைட்டு நான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், பொழுது தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு திரு எந்திரிச்சு பக்கத்துல படுத்துச்சு மடியில. என்னம்மா அப்படின்னா, கெட்ட கெட்ட கனவா வருது தாத்தா. எந்த வயசுல? 5 வயசு ஆகுது. அதுக்கு என்ன கனவு வருதான்? கெட்ட கெட்ட கனவா வருதான். நான் கேட்டேன், நீ சங்கீதம் வாசித்து 1 வாரம் ஆச்சு இல்ல அப்படின்னு. ஆமா இல்ல, நம்ம இன்னைக்கு சண்டே கிளாஸுக்கு போயிட்டு வந்து நம்ம நைட் என்ன வாசிக்கலாம்? எது வந்ததுக்கு அப்புறம்? கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுவே சொல்லுது. சண்டே கிளாஸுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நைட் நம்ம சங்கீதம் வாசித்து தான் என்ன பண்ணணும்? தூங்கணும். அவ என்ன கர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாமோ என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். யார பிடிச்சா நீ சோர்ந்து போயிருவ, யார பிடிச்சா நீ இழந்து போயிருவ, யார பிடிச்சா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்துரும், யார பிடிச்சா உன் பரிசுத்தம் விழுந்துரும், யார தொட்டா உன்னுடைய முழு வாழ்க்கையை வீணா போகுங்கிறது பார்த்து அங்க வந்து கை வைக்கிறான். இப்ப உட்கார்ந்து தாவீது என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு ரொம்ப பேர் நம்மளே அப்படிதான் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? வரும்போதே முந்தானைய கையில பிடிச்சுக்கிட்டு இங்க வந்து ஜெபம் பண்றோமோ இல்லையோ, அழுது அழுது எதுக்கு தான் நேரம் இருக்கும்? தொடக்கிறதுக்கு தான் நேரம். ஆனா எங்க தப்பு பண்ணணும், எங்க விட்டோம் அதை யோசிக்க என்ன வராது? கர்த்தரே நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி கொண்டு வா. இயேசுவே நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி கொண்டு வரோம். தாவீது பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிறானா? இன்னொரு காரியத்தை வாசிங்க. நீங்க நானும் செய்ய வேண்டியது சொல்லுகிறார் 30வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்களேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீ சில நேரங்கள்ல இழந்து போயிருக்கிற அதை ஒன்ன மட்டும் பார்த்துட்டு நீ ஒன்ன பலப்படுத்திக்காம இருக்கனா எதையுமே மீட்டுக் கொள்ள முடியாது. எதையுமே என்ன பண்ண முடியாது? நீ மீட்டுக்க முடியாது, மீட்க முடியாது உன்னால. உன் பிள்ளை அப்படி ஆயிடுச்சு, உன் மகன் அப்படி ஆயிட்டான், உன் கணவன் அப்படி ஆயிடுச்சு, உன் மனைவி அப்படி ஆயிடுச்சுன்னா முதல்ல உன்னை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும். தாவீது தன்னை தேவனுக்குள் என்ன பண்ணாராம்?
திடப்படுத்தினான் அப்படின்னா முதல்ல தேவனுக்குள்ள தன்னை நிதானிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். நான் எங்க தவறு செய்தேன், எந்த இடத்துல நான் தவறு செய்தேன், தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் பார்க்கிறான். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இங்க என்ன சொல்றார் ஆண்டவரு? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், நீ முதல்ல என்ன செய்ய, நில்லுங்கிற. உன்னுடனே பேசுவேன். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம், பொய்ய ஓடிக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுவான்? நில்லுடா. டேய் முதல்ல நில்றா. ஏன்? அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு என்ன செய்யும். அவர் என்ன சொல்றாரு, நீ நில்லு, நான் உங்ககிட்ட என்ன பண்றேன், பேசுறேன். அப்ப தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு முதல்ல கர்த்தரிடத்துல என்ன பண்றாரு, நிக்கிறாரு. நீ முதல்ல நில்லு, நீ நின்னேனாதான் நான் உன் கூட என்ன பண்ண முடியும். அப்ப உன் குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்ல முடியும். உன் குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் உனக்கு சொல்லணும்னா முதல்ல நீ நிக்கணும், திடப்படுத்தி நிக்கணும். உன் கணவனுக்குள்ள, உன் மனைவிக்குள்ள, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சில தாறுமாறுகளை எல்லாம் நீ அலசி ஆராயணும்னா முதல்ல நீ நிக்கணும். நீ நிக்காம என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட வந்து பிள்ளைகள் வந்து படிப்பு காரியங்களிலேயோ உலகத்தினுடைய காரியங்களிலேயோ சிறந்து இருக்கிறது இல்ல. பார்த்திருக்கீங்களா? 10% பேர் தான். அதை படிக்கவே ஒழுங்கா என்ன செய்யறது இல்ல, வைக்கிறது இல்ல. யோசேப்பு அந்நிய தேசத்துல போய் இருக்கும் பொழுது நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படின்னு அவன் என்ன பண்ணான் சொல்றான். அப்போ யோசேப்பு அந்த வார்த்தையை சொல்லுகிறான்னா யாக்கோபு யோசேப்ப எந்த சத்தியத்திற்குள்ள நடத்தியிருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளை வெளியில போச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து என்ன பண்ணுது, இங்க ஜெபம் பண்ணுது, இங்க ஆராதனைக்கு வருது, அங்க போய் அப்ப அது விலகி நிக்கணும்னா அப்ப யார்கிட்ட பொறுப்பு இருக்கு? அப்ப தாவீது கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனா அவர் அதை இழந்துட்டு இப்ப தனி மரமா நின்னுகிட்டு நெருக்கப்பட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறவரு இப்ப கர்த்தருக்குள்ள தன்னை என்ன பண்ணுகிறாரா, திடப்படுத்தி கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திடப்படுத்தி கொண்டவர்கிட்ட இப்பதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், பேச முடியும். நீ ஏன் உன் குடும்பத்தை இழந்தேங்கிறத, உன் கணவனை இழந்த, உன் மனைவியை இழந்த, உன் பிள்ளைகளை இழந்த, உன் ஜெப நேரத்தை இழந்த, உன் பரிசுத்தத்தை நீ இழந்த, உன் விசுவாசத்தை நீ இழந்த, அப்பதான் பேச முடியும். அவர் கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணினாரா, திடப்படுத்தி கொண்டான். இப்ப வாசிங்க 8வது வசனத்தை. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவரே, நான் இழந்து போனது எல்லாம் உண்மைதான், நான் இழந்து போனது எல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அவர் ஜெபிக்கிறாரு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் என் மனைவியை மீட்கணும்னு நான் நினைக்கிறேன், என் மகனை மீட்கணும்னு நான் நினைக்கிறேன், என் குடும்பத்தை நான் மீட்டுக் கொள்ளணும்னு நினைக்கிறேன், எனக்கு என் குடும்பத்துக்குள்ள திரும்ப அந்த ஆதி ரட்சிப்பும் ஆண்டவரே ஜெபமும் அந்த அபிஷேகமும் என் குடும்பத்துக்குள்ள திரும்ப வரணும்னு நான் நினைக்கிறேன், நான் மீட்டுக் கொள்ளணும்னு நினைக்கிறேன்னு அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அப்ப நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு வேணும்.
இன்னைக்கு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தகப்பனால வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம். மனைவி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே நேரத்துல கணவன் இல்லாம 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்மாவால வாழ்றது அதை விட ரொம்ப கஷ்டம். அவன் இழந்து போக கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானமும் நீ எருசலேமுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் நீ காண்பாய். அப்ப நான் இழந்து போயிடக்கூடாது. அவர் சொல்லுகிறாரு, அவர் கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்றார்? ஆண்டவரே, நான் இப்ப எல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில என்னை திடப்படுத்தி நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நான் இழந்துட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? இழந்துட்டேன். கரடி குட்டி வரும்போதோ, சிங்கம் வரும்போதோ, கோலியாத்து வரும்பொழுதோ எனக்கு இருந்த அந்த பலனு, அந்த ஜெயம் இப்ப என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நான் விட்டுட்டேன். அன்றைக்கு அந்த கோலியாத்தை மேற்கொண்டவன என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. ஐயோ, நீங்க வர்ஷிப் பண்ணா எப்படி இருந்துச்சு? நீங்க பாட்டு பாடினா எப்படி இருந்துச்சு? ஐயோ, நீங்க எடுத்த சங்கீதம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள போனா எப்படி இருக்குது? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பாடும்போது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்ல? அது வேதத்துல முறையா என்ன பண்ணாங்களாம்? ஓடினார்கள். அவர் கேட்கிறாரு, இப்போ ஆண்டவரே, அது அந்த அந்த பெருமையில நான் என்ன பண்ணிட்டேன்? விழுந்துட்டேன். அந்த பெருமையில நான் விழுந்துட்டேன். கோலியாத்தை ஜெயித்தேங்கிற பெருமையில என்ன பண்ணிட்டேன்? விழுந்துட்டேன். ஆனா எதை விட்டுட்டேன்? குடும்பத்தை விட்டுட்டேன். என் விசுவாசம் போயிருமோ? ஆனா இப்பொழுது அவர் தன்னை இதப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் கேட்கிறார், ஆண்டவரே, எந்த இடத்துக்கு போனாலும் நான் போகட்டுமான்னு கேட்பேன்ல. ஏதும் சொல்கிறது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? காப்பாற்றினார். அப்படின்னா போற இடத்துல எல்லாம் கேட்டார்ல. இப்ப இந்த பெலிஸ்தரை நான் திரும்ப வந்துட்டான், நான் போட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, முசுக்கட்டை செடியுடைய இறைச்சல் நீ கேட்கும் போது நீ என்ன பண்ணு? நீ போ. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு போனார்ல. சிக்லாக்கு போகும்போது என்ன பண்ணல? கேட்கல. அங்க போய் என்ன ஆயிட்டாரு? இப்போ சிக்கிக்கிட்டார். இப்ப கேட்கிறார், ஆண்டவரே, என் மனைவி எனக்கு முக்கியம், என் பிள்ளைகள் எனக்கு முக்கியம். நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருந்து அவங்கள நான் இழந்துட்டேன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய தேவன் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற, நீ சொன்னீரே, தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான்னு நீங்க சொன்னீங்களே, உமக்கு ஏற்றவனா நான் இருந்துட்டு உமக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில இது போயிருச்சுன்னா எனக்கு எல்லாமே என்ன ஆயிரும்? ஆண்டவரே, வீணா போயிருமே. எனக்கு வேணும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனையோ தன்னுடைய குடும்பத்தையோ ஒரு மனுஷன் நஷ்டப்படுத்தினா அவன் எதை கொடுத்து என்ன பண்ண முடியாதா? நீக்க முடியாது. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்ப கேட்கிற, ஆண்டவரே, போனதெல்லாம் போயிடுச்சு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் தொடரட்டுமா? என் மனைவி பிள்ளைகளை நான் பிடிச்சுக்குவேனா? எந்த அமலேக்கை கொண்டு போனானோ அவன்கிட்ட இருந்து நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? என் மகனை திருப்பிக் கொள்ள முடியுமா? என் மகளை திருப்பிக் கொள்ள முடியுமா? என் கணவனை திருப்பிக் கொள்ள முடியுமா? என் மனைவியை திருப்பிக் கொள்ள முடியுமா? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சகலத்தை என்ன பண்ணுவேன்? அப்படின்னா உனக்கு உண்டானது எதுவுமே அமலேக்கையினுடைய கையில இருக்காது. அவன் எதெல்லாம் பிடிச்சிட்டு போனானோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நீ சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுகிறதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகலவற்றையும் நீ என்ன பண்ணுவ?
திருப்பிக்குவ. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணினானா? திருப்பி கொண்டான். இந்த வருஷம் முடிய போது, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வருஷம் முடிய போது, எதை நான் திருப்பி இருக்கிறேன்? இது வரைக்கும் எதையாவது நான் திருப்பி இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னது போல திருப்பி கொள்வாயின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருல. ஒருவேளை நான் திருப்பி இருக்கிறேனா? இல்ல என்னத்தை நான் திருப்பணும்னாலும் கேட்டிருக்கிறேனா? வீட்டுல எங்கதான் இருக்குது? வசன போர்டுல தான் இருக்குது. 2026 சமாதான ஜெப வீட்டுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். அப்படின்னா நீ ஏதோ ஒண்ணு இழந்து போயிருக்கிற போன வருஷத்துல, இந்த வருஷத்துலயாவது நீ திருப்பிக்கேன்னு சொல்லிதான் உனக்கு வாக்கு தத்தமே கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதை திருப்புறதுனே தெரியாம வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு என்ன ஆயிட்டோம்? தயாராகிட்டு இருக்கோம். ஆனா இழந்து போனது எதையுமே என்ன பண்ணல, திருப்பல. அடுத்ததுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தயாராகிட்டோம். தேவன் நம்மோட பொய் பேசுகிறவர் அல்ல. அவர் நம்மளோட பேசுறாருன்னா, அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப நான் எதனுக்கு ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ? நீ திருப்பி கொள்ளுவப்பா. அப்ப நான் வருஷத்தோட முடிவுல வந்து சொல்லலாம், நான் ஒன்றும் குறைவுபடாமல் நான் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொண்டேன். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோம். திருப்பி கொண்டேன். ஏன்? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்குது. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கும்போது, உன் சந்ததி 400 வருஷம் அடிமையா இருக்கும்னு எத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது சொன்னாரு? ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்போ பிள்ளையே இல்லாதவனுக்கு ஒரு பிள்ளையாவது பிறக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் உன் சந்ததி எங்க இருக்குமா? அடிமையா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது எத்தனை வருஷம்? வருஷத்தோட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு இடத்தையும் யாருக்கு கொடுப்பேன்? அடிமையா இருக்கிறவனுக்கு. சில நேரங்களில தேவன் நமக்கு சொல்லுகிறது விளங்காது. என்ன செய்யாது? இப்ப கூட நமக்கு என்ன செய்யல, இந்த 1 மணி நேரமா பேசுறது விளங்கல. இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறோம், என்னத்தை இழந்தோன்னே தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷமும் முடிய போகுது, இனிமே எங்க இருந்து போய் திருப்புறது? 3 நாள் உபவாசம் போடுங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க, என்ன செய்யாதீங்க, உங்க ஆட்டம் பாட்டத்தெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல தண்ணி குடிக்காம, நான் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறேன்னா எனக்கு வேணும் ஆண்டவரே. வருஷம் முடிய போகுது, என்ன செய்ய போகுது? நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டது போல
ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பி கொண்டது போல இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ளார நான் என்ன பண்ணணும்? நான் திருப்பணும் ஆண்டவரே, நான் திருப்பணும். விழுந்து விழுந்து கிடங்க 3 நாள், ரொம்ப நாள், 40 நாள்ல மோசே மாதிரி நீங்க இருக்க சொல்ல உங்களை. எத்தனை நாள்? 3 நாள். சவுல் என்ன பண்ணாரு? 3 நாள் கிடந்தாரு. பெரிய திட்டத்தோட கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சொல்றாரு, என் நாமத்திற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன். எப்ப தெரிஞ்சது? 3 நாள் கிடந்தது, அப்போதான் தெரிஞ்சது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பவும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இப்பவும் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. நம்முடைய கரத்தை நீட்டிய சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நான் வாக்கு மாறாதவரா இருக்கிறேன். ஆனா நீ இன்னும் எதையுமே திருப்பி கொள்ளாம அடுத்த வருஷத்துக்குள்ள போயிடலாம் நினைக்கிறீல்ல. உனக்கு இன்னும் இழந்து போனது எதுனே தெரியாம நீ இருக்கிறல்ல. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் நான் எது ஆண்டவரை இழந்தேன்? என்னாலேயே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் இழந்துட்டு நிக்கிறேன். என்னாலேயே என் கணவனுடைய வாழ்க்கையை நான் இழந்துட்டு நிக்கிறேன். எனக்கு திருப்பி கொடுங்க, எனக்கு திருப்பி கொடுங்க. என்னாலேயே என்னுடைய தொழிலை நான் இழந்து போய் நிக்கிறேன், எனக்கு நீங்க திருப்பி கொடுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னாலேயே நான் இழந்து போயிருக்கிறேன்ப்பா. நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நான் இழந்து போய் நிக்கிறேன். எனக்கு நீங்க திருப்பி கொடுங்க, எனக்கு நீங்க திருப்பி கொடுங்க. நான் திருப்பிக்கிறதற்கு என்னை கர்த்தருக்குள்ள என்னை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவன் எனக்கு வேணும், ஜெபிக்கிறவனாய் வேணும் ஆண்டவரே. என் மனைவி எனக்கு வேணும், நான் ஜெபிக்கிறவனாய் வேணும். என் பிள்ளைகள் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாய் எனக்கு வேணும். எனக்கு திருப்பி கொடுங்கப்பா, எனக்கு திருப்பி கொடுங்கப்பா, எனக்கு திருப்பி கொடுங்க. நான் இழந்து போன என்னுடைய வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுங்க. உண்மையாவே கர்த்தர் உங்களோட பேசி இருப்பார். உங்களோட கரத்தை உயர்த்தி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிற நீங்கள் நானும், நான் இழந்து போனது தெரியாமலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே. எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து நீ திருப்பி கொள்ளுவாய்னு சொன்னது நான் இன்னும் திருப்பாமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே. எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே, நான் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே. நான் காலொன்றி நிற்கிறேன்ப்பா, என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை நம்புங்க ஆண்டவரே. ராஜா என்னை ஒரு விஷயம் நம்புங்க. எனக்காக நீர் மரித்திருக்கிறீர், எனக்காக நீர் அவமானப்பட்டு இருக்கிறீர், எனக்காக உம்மை பிற்க நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர். நான் இழந்து போனதை பெற்றுக் கொள்ளும்படியாக நீர் உம்மையே இழந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறீர், உயிருள்ள பலியாய் கொடுத்திருக்கிறீர். என் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் கொடுத்திருக்கிறீர். கண்களை மூடி உங்க கரங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்படட்டும்பா, உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்படட்டும்பா. என் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படட்டும், என் கணவன் மேல, மனைவி மேல, என் பிள்ளைகள் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும்பா. எனக்கு வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் எனக்கு வேணும், என் கணவன் எனக்கு வேணும், என் மனைவி எனக்கு வேணும், என் பிள்ளைகள் எனக்கு வேணும். எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா.
அமலேக்கியருடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க. அமலேக்கியருடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க. என் மகனை விடுவீங்க ஆண்டவரே, என் மகளை விடுவீங்க, என் மனைவியை விடுவீங்க, என் கணவனை விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன நம்பி இருக்கிறேன். இயேசுவே உண்மைதான நம்பி இருக்கிறேன். நீங்க இல்லாம எனக்கு வேற ஒரு கதி இல்ல ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நீங்க இல்லாம வேற ஒரு கதி இல்ல. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. நீ இழந்து போனதை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ கேளு. சகலத்தையும் நன்மையான சகோதரனே சகோதரியே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஓ இஸ்ரவேல் ஜனங்களிட்ட கூக்குரலை கர்த்தர் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டினது. கர்த்தர் மோசேயை எழுப்பினார். உன் சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டட்டும். உன் கூப்பிடுதல் தேவனுடைய சமூகத்தை எட்டட்டும். உன் நெருக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நீ சபைக்கு வருகிறது ஏதோ ஒரு பாரம்பரியம் அல்ல. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிற இடம், உன்னை சீர்படுத்துகிற இடம், உன்னை ஸ்திரப்படுத்துகிற இடம், உன்னை வலுவாதபடி காக்கிறவர், தம்முடைய சன்னிதானத்திலே உன்னை மாசற்றவனாய் நிறுத்தவர் வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லைன்னா, அவருடைய கிருபையிலே பலப்பட உனக்கு நேரம் இல்லைன்னா, நீ இழந்து போயிருவியே. நீ இழந்து போயிருவியே. நீ இழந்து போக கூடாதுங்கிறதுக்காக தானே கர்த்தர் பேசுற. நீ திருப்பிக்கோ என் மகனே மகளே, நீ சகலவற்றை நீ திருப்பிக்கோன்னு பேசுறாரு. எனக்கு கொடுங்கப்பா சொல்லுங்க. அந்த இடத்துல என் மகன் எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும், என் குடும்பம் எனக்கு வேணும், என் குடும்பம் எனக்கு வேணும், என் சபை எனக்கு வேணும், என் சபை விசுவாசிகள் எனக்கு வேணும். சபையில எங்களுக்கு பரிசுத்தம் வேணும். சபையில எங்களுக்கு ஆவியின் வல்லமை வேணும். சபையில ஒரு மனம் எங்களுக்கு வேணும். கொடுங்கப்பா. சமாதானம் நாங்க பேரை வச்சுட்டு சமாதானம் இல்லாம இருக்க கூடாது ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் எங்கள் சபையிலே தருவீராக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்களுக்குள்ளே விளங்குவதாக. எங்களுக்கு சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிங்க. இந்நாளோ உம்மோடு உறவாட அருள் தாருமே. இந்நாளோ உம்மோடு உறவாட அருள் தாருமே. தடையாவும் நீக்கிடுமே. கேளுங்க. தடையாவும் நீக்கிடுமே. தயை கேட்டவும் பாதம் வந்தே. தயை கேட்டவும் பாதம் வந்தே. உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உதவி செய். நான் திருப்பிக் கொள்ளட்டும்.
உடைய வார்த்தைகள் வெறுமனே இடத்துல திரும்பாத. நீ சொன்னதை அது செய்து முடிக்கும். என் வாழ்க்கையில நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா ஒப்பு கொடுத்த ஜனங்கள், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அப்படியே தெய்வம் நோக்கி பார்த்து வந்தமா கத்தனை மோடி கத்தனை இடைப்பட்டுகிறார், மோடி பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம எதை இழந்திருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கும் உள்ளத்தில் தெரியும். இதனால நம்ம இழந்து போனதை எல்லாம் திரும்ப திரும்ப ஆமே நல்ல போய் அந்த வாழ முடிவுக்குள்ளாக வாக்கு தத்தை நிறைவேற பண்ணுகிற ஆண்டவர் ஒரு சிறு குடும்பத்தாருக்கும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கும் ஆமேன் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் கத்த நிறைவேற பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம். ஆமேன் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கும் அவர் சொன்ன நல்வார்த்தைகளை வாக்கு தத்தது இந்த ஆண்டுகிட்ட வார்த்தைகளை கத்த நிறைவேற பண்ணுகிற நாட்களாய் கத்த நமக்கு மாற பண்ணுவாராக. அப்படியே கற்களை கொடி ஆண்டவர் கையை வலதுகையை உயர்த்துவோமா? நம்ம எந்தெந்த காரியத்தை சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அநேக விதமான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்விலே இழந்து போன காரியங்கள், இழந்து போன நபர்கள், எழுந்து போனதான உறவுகள், எழுந்து போனதான எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம திருப்பிக் கொள்ளுகிற நாட்களாக தேவன் நமக்கு கத்த தந்தபடியினால நீங்க ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் வாழ்வில் தேவன் பெரிய செய்திருப்படினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு சொல்லுவோம். கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாமியை போல மிகவும் அவன் நெருக்கப்படுகையில் மிகவும் அழுது ஜெபித்தது போல ஆமாண்டவர் நம்முடைய கண்ணீரின் ஜெபங்கள் ஆமேன் கத்தர் கணக்கில் அளவா வைத்திருக்கிறார், துருத்திகள் அல்லவா வைத்திருக்கிறார். கத்தர் இதையெல்லாம் கத்தர் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற நாட்களாக ஆண்டவர் நமக்கு மாற பண்ணுவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தரின் மத்தியிலே நீ கத்தர் இடைப்பட்டதுக்காக நன்றி. நீங்கிற நாட்கள் இந்த வருஷம் முடிய போகிற நாட்களில் கடைசியில் ஒரு 3 நாள் நம்ம ஜெபிக்கணும், ஜெபமணும்னு சொல்லி நான் அறிவிப்பு கொடுத்திருந்தேன். 3 நாள் நம்ம தேவசமத்திலே பாதத்திலே காத்திருக்கும்படியாய் நம்மை நாமே ஆயத்தப்படும்படியாய் இந்த வாக்குத்தத்த வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் கலக்கத்தோடு, ஒரு கவலையோடு, ஒரு பாரத்தோடு இருந்திருக்கலாம். இந்த கடைசியில் முடிவு நாட்கள் அடுத்த வாரத்தில் ஒரு 3 நாள் பாதத்துல தேவனும் நானும் தேவ சமூகத்திலே மரியாதை போல நாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே நம்ம உபவாசித்து பாஸ் பண்ணி ஜெபித்து அமேன் அதையெல்லாம் விட்டு நாம் பெற்றுக்கொண்ட 2026 நம்மளுடைய கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் சாட்சிகளாய் ஆண்டவர் நிறுத்தத்தக்கதாக ஆண்டவரே கத்தாவே நீ ஒப்பு கிடக்கிற என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள தயவு செய்து. இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கிடக்கிற சொல்லுங்க, என் கணவனை ஒப்பு கிடக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கிடக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறேன். ஆண்டவரே நான் இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளபடியாய் வெட்டுக்கிளி பட்சித்ததை திகமும் விளைவை திரும்ப நான் அழிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் எதெல்லாம் சத்துரு நம்முடைய விளைச்சலை நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டானோ அதையெல்லாம் திரும்ப நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம். நாம் திரும்பினால் என் வாய் போல் இருப்பாய் என்று சொல்லப்பட்டபடி அந்த இளையகுமாரன் திரும்பினது போல என் தகப்பன் வீட்டில் அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி அவன் திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாம் திரும்பும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் நான் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுக்க அப்படியே கண்ண மூடி தயவு செய்து அத்தியாவசத்துக்கு அர்ப்பணித்த ஓட்டமாய் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு முந்தின ஞாயிறு நம்ம நிற்கிற நம்மை ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தகப்பனே இந்த நாளில் எங்கள் பத்தியில் நீங்க இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அதுக்கு எங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொண்டு எங்களை அருமை எந்த காரியம் கீழ்ப்படியாம எதெல்லாம் தவறுனோ அதையெல்லாம் எனக்கு சொல்லுகின்ற யோபு சொன்னது போல அம்மாண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் ஓய்ந்து ஆராய்ந்து பார்த்து எங்களை இன்னும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் விட வேண்டியதை விட ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்ய எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவளை இறக்க பெறுவான் என்று எழுதப்பட்டபடி நாங்கள் இன்னும் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் உள்ளான மனுஷன் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறத எல்லாம் ஆமாண்டவர் நான் விரும்புகிறது செய்யாதபடி வெறுக்கிறதை நான் செய்கிறேன், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்றது ஆண்டவரை சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இதெல்லாம் நாங்கள் இன்னும் ஆண்டவரை பாதத்தில் நம்முடைய சமுத்திரங்களை அறிக்கை செய்து அதை எல்லாம் நாங்கள் இன்னும் சரி செய்ய ஆண்டவரை எங்களை கர்த்தாவை எழுது போனதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இதனால் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான தாசருக்கு நேராக ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களை ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை மறுபடியும் எங்களை கர்த்தாவை அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்க தேவன் பாராட்டின தாசருக்காக கர்த்தாவை ஸ்தோத்திரம் நீ பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரனை அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய மருமகனை பேர பிள்ளைகளையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க, ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த 2025 ஆண்டை காட்டிலும் 2026 ஆண்டு ஊழியர்களிலே மகளை உம்முடைய ஊழியக்காரரை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. சபை சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாக நிறுத்தத்தக்கதாக அவளை போல அப்போஸ்தலர் ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சபைகளும் ஸ்திரப்படணும், பலப்படணும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்லி மகிழ் மேல வைத்த அந்த அபிஷேகத்துக்காக, கிருபைகளுக்காக, கிருபா வரங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேசங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும், பட்டணங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும், கிராமங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து கூட நாமத்தை மகிமைப்படுத்துக ஆண்டவர். எல்லா துதிகள் மகிமையாவனுக்கு நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். என் மீட்பருக ரட்சகருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிய சோத்திரங்களை எடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே கண்களை அப்படியே என்ன சொல்லுவாங்க கையை வச்சு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுங்க, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமளவிலே செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றாட உணவுகளுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எல்லா தீவிலிருந்து எங்களை என்னைக்கும் ரட்சித்தும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தாசரோடும் இதில் இணைவில் இந்த ஆராதனை பங்கு கொள்ள முடியாமல் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் எதெல்லாம் இழந்து போனமோ சகலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதான். இயேசு நமக்காக பிறந்தார், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை நாம் பறைசாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரை கொடுத்த வாழ்த்துக்க. God bless you, God bless you. Praise the Lord. Hallelujah. பாட்டிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.